ரொம்ப நாள் கழிச்சு லீவ் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பைபிள் படிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்னது இது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஓஹோ, அப்போ உலக மக்கள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது போல. உலக போகிற போக்குலையும் போகக்கூடாது. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரிவிக்கக்கூடாது. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும். என்னிடம் மனதை புதிதாக்குங்க, என்னை மறுரூபமாக்குங்க. ஆமேன். ஹலோ மச்சான். சொல்கிறா. என்ன மச்சி, என்ன பண்ணுற? எங்கே இருக்க? இப்போ தாண்டா பைபிள் பற்றி ஜெபம் பண்ணி முடித்தேன். நீ பச்சியாடா? டேய், அதெல்லாம் தட்டி விட்றா. இப்போ துணி வாங்க போகலான்னுக்கிறேன். என் கூட கம்பெனிக்கோ, அதுக்கு தான் கால் பண்ணேன். சரி, ஓகே, வரேன். எது ரெகுலராக போவோமே, அந்த கடை தானே, நம்ம கடை தானே? டி அதெல்லாம் இல்லடா. பக்கத்தில் புதுசாக ஒரு கடை தந்துக்கிறாங்க. பேர் என்ன தெரியுமா? கீஞ்ச சொக்கா போட்டா பக்கா. போகிறோம், மஜாவா தூக்குறோம், கிளம்புறோம், அவ்வளோதான்டா. எது? கீஞ்ச சொக்கா போட்டா பக்காவா? இப்படி இல்லாமல் கடை தந்துக்கிறாங்க. சரி, இதோ இரு, வரேன். வாடா எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து. டேய், எங்கடா நீயும் நானும் மட்டும் தான் சொன்னேன். இவனுக்கு 2 பேர் கூட்டின்னு வந்துக்கிற. நான் தலை, நம்ம அப்படியா பழகணும்? நானே உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து குஷியில் இருக்கேன். உன்னை இட்டுன்னு போகிறதுக்குள்ளே போதும் நான் இது. வாப்பா, எந்த மாதிரி மாடல் பார்க்குறீங்க? தலை இந்த மாவு கல்லெல்லாம் மாவு அரைச்சிட்டு அந்த மாவெல்லாம் கீழே செதறாதுறதுக்கு ஒரு துணி வச்சு அப்படியே அந்த கரெக்டாக அந்த பக்கெட்டில் போடுவாங்க பார்த்தியா? அந்த மாதிரி ஒரு 4 ஃபேண்ட் எடுத்து போடுதில்ல. மாவு பக்கெட்டு துணி பேகி பேண்ட் கேட்குறீங்களாப்பா? கரெக்டாக போச்சு தலை, அதுதான். சரி, இதோ எடுக்கிறேன்ப்பா. என்ன தலை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகுது. அங்கங்கே கீஞ்சிருந்தா தானே நல்லாயிருக்கும். ஏண்டா, துணி கிழிஞ்சிச்சின்னு கடைக்கு வந்து துணி வாங்கினா ஒரு நியாயம் இருக்குது. கடைக்கு வந்து கிழிஞ்ச துணியாடா வாங்க வந்திருக்க? மச்சி, அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. இப்போ அதுதான்டா ட்ரெண்டிங்கு. என்ன தலை, இருக்குதா இல்லையா? சுற்றி பார்த்துங்க, ஆனால் எத்து தர மாதிரி இல்லையே. தம்பி, அது மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா. சரிடா, வாங்க போகலாம். இவன் மூஞ்சி பார்க்கும்போதே நினச்சேன் இவனுக்கு துணி வாங்க வந்துக்க மாட்டானு, ஏசி வாங்க தான் வந்துப்பானு. சரி வாங்கடா, தளபதியின் தலைமதி உணவகம் போகலாம். டேய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, என்னை கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்கடா. ஒரு சின்ன வேலை இருக்குடா. டேய், உனக்கு என்னடா வேலை இருக்கு? மச்சான், ஃபோனை பழசாயிடுச்சுடா, புதுசாக வாங்கினேன்டா. டேய், நீ தான் 16 Pro Max வச்சுன்னு இருக்கியாடா? அதெல்லாம் பழைய மாடல்டா. இப்போ 17 வந்துக்குதுடா, அது எடுக்கலாம்டா. சரிப்பா. ஆமாம், எந்த கடைக்கு போகிறோம்? சொல்ல மாட்டேன். டேய், கடை பேரை சொல்கிறா. சொல்ல மாட்டேன்டா. டேய், நான் உன்னை எதுவும் தப்பாலாம் சொல்ல கடை பேரை சொல்லு. அதான்டா சொல்ல மாட்டேன்டா. டேய், இவனை பாடுறா, கடை பேரை சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு வெறுப்பேத்தினுறான். டேய், இரு, கடை பேரே சொல்ல மாட்டேன் தானே. டேய், அதை தான் ஃபஸ்ட்டுலேருந்தே சொல்லுங்கிறேன். கடை பேரே சொல்ல மாட்டேன்னா ஏதோ ஒன்று. சரி, வாங்கடா போகலாம். என்னடா இவனுங்க புதுசுன்னு இப்படி அலையிறானுங்க. இது எங்கே தான் போய் முடிய போதோ. ஏய், எல்லாரும் இங்க பாருங்களேன். பிங்கி ஒரே யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு நிறைய வீடியோஸா அப்லோட் பண்ணி ஒரே ஃபேமஸா ஆகிட்டு இருக்கா. பாரு, இவ எவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருக்கா. ஹலோ காய்ஸ், எல்லாம் என்ன பண்றீங்க? நான் வர்றது கூட தெரியாம அவ்வளோ சின்சியரா ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க.
வாடி பிங்கி, உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு வீடியோஸாக அப்லோட் பண்ணி ரொம்ப தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கியே. என்ன ரொம்ப புகழாதடி, எனக்கு ஒரே வெக்கமாக வருது. ஐயோ, நீ ஏன் இவ்வளோ சீன் போடுற? இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கியே, அப்புறம் என்ன உனக்கு? உன் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப பிங்கியாக க்ளோவாக இவ்வளோ அழகாக மாறிட்டு இருக்கியே, எப்படி தான் இப்படி மாறின? அதுவாடி, அதுக்கு இந்த க்ரீம் தான் காரணம். இந்த க்ரீமை புதுசாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீமில் அதுவும் இல்லாமல் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்க தெரியுமா? கோஜிக் ஆசிடு, நியாசினமைட் ஆசிடு, ரைஸ் வாட்டர்லாம் இருக்குது இதில். இது எதுக்கு ஆட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவாக காட்டுறதுக்காக. அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. நீ ஏன் வீட்டில் போயிட்டு அரிசி மாவும் கடலை மாவும் தான் அரைச்சி மூஞ்சில் பூசிக்கிட்டு இருப்ப? இதெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லாத. ஏன்டி இவ்வளோ சத்தமாக சொல்லுற? அப்புறம் என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் கம்மியாயிடுவாங்க. நானே இதை வச்சு தான் ஏதோ பிஸ்னஸ்லாம் பண்ணி பொழப்ப நடத்திட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையா? அது என்னவோ சரிதான். இன்னும் என்னென்னலாம் கைவசம் வச்சிருக்க? ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, காஸ்மெட்டிக்கு, ட்ரெண்டிங்கான நியூ ட்ரெஸ்ஸுன்ட்டு இந்த மாதிரி பல விதமான கைவசம் வச்சுருக்கேன். உனக்கு வேணும்னா என் வீடியோஸில் லிங்க்னு கமெண்ட் பண்ணு, நான் உனக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஓ அப்படியா, சரி சரி. எல்லாரும் அங்கே பாருங்களேன், மெர்சி வந்துக்கிட்டு இருக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? வாடி மெர்சி, எல்லாரும் பிங்கியை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்பாக மாறிடுச்சு. ஒரு ஏஸ்தட்டிக்கான போஸாக ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலாம் வா. எல்லாம் ஃபேஸில் கை வைங்க, மாதம் ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி லைக்ஸ் அள்ளிடலாம். என்னடி போஸ் இது? கையென்னா வச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? இதுக்கு பேர் தான் ஏஸ்தட்டிக் போஸ். ஏஸ்தட்டிக்கா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ ட்ரெண்டிங்கில் ஏஸ்தட்டிக்ன்ற வார்த்தை தான் போயிட்டு இருக்கு. அதை தான் நாங்களும் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, ட்ரெண்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் நீ சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு மெர்சி, இந்த மாதிரி ட்ரெண்டுக்கெலாம் நீ அப்டேட் ஆகலைன்னா உன்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தரிக்காதீர்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. இந்த ட்ரெண்டிங்கு ஏஸ்தட்டிக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏசப்பா, இந்த பாவத்தில் இருந்து இவங்களை நீங்களே ரசிங்க. சரி, ஓகேடி, நாளைக்கு எல்லாரும் சர்ச்சில் பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் தான் புதுசாக சபைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் கொடுத்த புதிய ஆத்துமாக்களுக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நம்மளோதான் வாரம் வரோம். எப்போனா கை தட்டிருக்காங்களா? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கின்றன. ஆமென். தேவன் நமக்கு தினமும் புதிய கிருபையும் புதிய இரக்கத்தையும் தருகிறார். ஏசாயா புத்தகத்தை திருப்பினால், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். தேவன் நமக்கு அனுதினமும் புதிய புதிய நன்மைகள், புதிய புதிய கிருபைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 விதமாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓ, அப்ப நம்ம புது சிருஷ்டியா மாறணுமா? மீஷோவில் வேற சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அடுத்த வாரமே ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு புது சிருஷ்டியாக மாறி கலக்கிடலாம். இந்த பாடலை அர்ப்பணிப்போடு சேர்ந்து பாடலாமா? தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. ஆம் பிரியமானவர்களே, ஆராதனை என்பது நம்மை நாம் ஜீவ பலியாக கொடுப்பது, தேவனை நம் வாழ்வில் பிரதிபலிப்பது. அதுவே ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. டே 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 இவ்வளோ நேரம் புதுசுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு பழைய பாட்டே எடுக்கிறாரேடா. பரலோகம், பரிசுத்தம், நித்திய ஜீவன் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதாடா? டேய், இந்த சர்ச்சு வேலைக்கு ஆகுது போலடா. டே பக்கத்து தெருவில் அன்லிமிட்டெட் ஆசீர்வாதம்னு ஒரு புதுசாக சர்ச்சு திறந்துருக்காங்கடா, அங்கே போகலாமாடா? வாங்கடி, நம்மளும் போகலாம். இதெல்லாம் தப்பிடி. ஆண்டவர் எங்கே வச்சாரோ அங்கே தான் நம்ம இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வாங்க போகலாம்.
வாங்க வாங்க வாங்க, அன்லிமிட்டெட் ஆசீர்வாத ஆலயத்துக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க வாங்க. நம்ம சபைக்கு வர விசுவாசிக்கு ஆண்டவர் கார் தருவார், பைக் தருவார், பங்களா தருவார். உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா வாலிபனே உனக்கு கல்யாணத்தையும் பண்ணி வைப்பார். நம்ம எல்லாம் இப்போ ஒரு குத்தை போட்டு ஆண்டவர் ஆராதிப்போம். எல்லாரும் ஏஞ்சிருங்க. ஸ்டார்ட் மியூசிக். சோமிட்டா ஏசப்பா உன்னை அண்ணங்கிட்டோம் நாங்கப்பா. சோமிட்டா ஏசப்பா உங்க பிள்ளைங்க நாங்கப்பா. மகிமை தரோம் மச்சா ஏசப்பா, இந்த செய்மையாக செம்ம ஏசப்பா. சாத்தான அலற வச்ச அழகு ஏசப்பா, பிள்ளைய வளர வச்ச அன்பு ஏசப்பா. உன்னை பாடு வேணப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திருப்பி சொல்லு ஓடாத அல்லேலூயா 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 அல்லேலூயா. கையை கூட்டி சொல்லு ஓடாத அல்லேலூயா. எல்லாம் உட்காரு. போதும். வேதம் சொல்லுது, பாவம் எங்கே பெருகுதோ அங்கே தான் கிருபையும் பெருகுதான். கிரேஸ் இருந்தால் தான் எல்லாமே, கிரேஸ் இல்லைனா ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வெளியே போ, சுற்று, என்ன ஒன்றா பண்ணு, எதா ஒன்றா பண்ணு, உனக்கு கிரேஸ் இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் அன்லிமிட்டெட் ஆசீர்வாத சபைக்கு வர மறந்துடாதே. ஆமீன். டே, புது சர்ச்சு தான்டா. எப்பா எப்பா என்ன ப்ரெசன்ஸு, என்ன ஒர்ஷிப்பு, என்ன டான்ஸு. ஏய் பாத்தியா, இங்கே 1 மணி நேரத்துலேயே சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் எல்லா சண்டேயுமே இந்த சர்ச்சுக்கே வரலாம். சரி, நீ யாருக்குடா ஓட்டு போட்ட? வேற யாரு இப்போ புதுசாக? நிறுத்துங்கடா. எப்போ பாரு புதுசு புதுசு புதுசுன்னு எதனா புதுசாக வந்தால் போதுமே உடனே ட்ரை பண்ணிடுறது. அது என்ன ஏதுன்னெலாம் பார்க்கறது இல்லை. ஆரம்பத்துலேருந்தே இதாண்டா பிரச்சனை. ஏதேன் தோட்டத்தில் எல்லா கனியும் இருந்தும் புதுசாக ட்ரை பண்ண போய் தாண்டா பாவமே ஆரம்பிச்சுது. யாக்கோபுக்கு தீனான்னு ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமாடா? புதுசாக ஊர் சுற்றி பார்க்க போய் வாழ்க்கையே நாசமாக போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களும் உங்கள் கேஸ் தான். புது கடவுள், புது ஆராதனை, புது பழக்கம், தேசமே பாழா போச்சு. புது துணி, புது ஃபோனுன்னு ஆரம்பிச்சிங்க. இப்போ புது உபதேசம், புது பாட்டுன்னு சர்ச்சையே புதுசாக மாற்றிட்டீங்களேடா. பவுல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அனாதி தேவன் படிக்கிறீங்களே, அதுக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுமா? காட் ஆஃப் ஓல்டு. போங்க, இப்போ புதிய கடவுளை தேடுறீங்களா? இப்போ ஏஐ நம்பி தானே எல்லாரும் வாழ்ந்துன்னு இருக்கீங்க. அடுத்து வரப்போது பேர் SAI, சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு நீ ப்ராம்ப்டெல்லாம் கொடுக்க தேவையில்ல. நீ என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சு அதுவே உனக்கு சஜஸ்ட் பண்ணும். இங்கே தாண்டா ட்விஸ்ட்டே. நெக்ஸ்ட் வரப்போகிறது OI, ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். இது உனக்கு சஜஸ்ட்லாம் பண்ணாது. உன்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண போகிறது இவன் தான். அவன் சொல்கிறது தான் நீ ஃபுல்லாக கேட்க போகிற. இப்போ தான் ஆன்டி கிரைஸ்ட் வருவாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அதனால் உன் அப்டேட்டை ஆண்டவர் மேலே இருக்க பரிசுத்தத்துலேயும் விசுவாசத்துலேயும் அன்புலையும் காட்டு. இதுக்கு பேர் தாண்டா புதிய சிருஷ்டி. இட்ஸ் டைம் டு ரீபில்ட்.